பனை சார்ந்த விஷயங்கள் எல்லாத்திற்கும் தமிழகத்தில் தடை இருக்கு. ஆனா இந்த வெயில்ல நம்மளால எவ்வளவு நேரத்துக்கு நிற்க முடியும்? இங்க வேற ஒரு மரத்தையோ செடியோ கொண்டு வந்து நட்டு வச்சீங்கன்னா ரொம்ப நேரம் இந்த வெயில தாங்க முடியாது, வறட்சியை தாங்க முடியாது. ஆனால் இந்த பனை மரம் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் வறட்சியை தாங்கி உயிரோடு இருந்து அதுவும் இனப்பெருக்கம் செய்து செழித்திருக்கும். இந்த இடத்திற்கு பேர் கூட பனங்காடு அப்படின்னு தான் பார்த்தேன். இது ஏன் பனங்காடு? இது மனிதர்கள் நட்டு வச்சதால் இது பனங்காடு இல்லை. இது இயற்கையாகவே இந்த மரங்கள் தொடர்ச்சியாக வளர்ந்து வரதுனால இந்த பகுதியை வந்து பனங்காடுன்னு சொல்றோம். அப்ப இத்தகைய காலத்தை கடந்து நிற்கக்கூடிய ஒரு உயரிய மரம் வந்து பனை மரம். அதனால தான் பனை மரத்தை தமிழர்கள் தெய்வத்திற்கு நிகராக பார்த்து வந்தார்கள். பனை என்பது ஒரு வகையான தெய்வம் தான் தமிழர்களுக்கு. ஆதிகால தமிழர்கள் அவ்வாறே கருதினார்கள். இன்னொன்னு, இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும், அரபு நாடுகள்ல பெரும் போர் என்பது உருவாகி இருக்கு. கேஸ் தட்டுப்பாடு, கண்டிப்பா நீங்க எல்லாம் கேஸ் புக் பண்ணிருப்பீங்க, இன்னும் வந்திருக்காது நிறைய பேர் வீட்டுக்கு. பிரச்சனையாகும், இன்னும் பிரச்சனை ஆகத்தான் செய்யும். இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, பெட்ரோல் இருக்கு, டீசல் இருக்குது, எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனா தட்டுப்பாடு வந்து கொண்டேதான் இருக்க போயிருக்கு. தட்டுப்பாடு வரதான் போகுது, அதை யாராலும் தடுக்க முடியாது, அது இன்றியமையாதது. இந்த அளவுக்கு இந்த உலகம் ஒரு பெரும் போர் சூழலை வந்து சந்தித்து வருகிறது. இப்ப இந்த போர் சூழல் வந்த உடனே நமக்கு சமையல் எரிவாயு தடைப்படும், பெட்ரோல் மாதிரியான இந்த எரிபொருட்கள் தடைப்படும். இந்த பெட்ரோல் இதெல்லாம் தடைப்பட்டுச்சுன்னா அப்புறம் வண்டி வாகனங்கள்லாம் ஓட்ட முடியாது. இந்த நாட்டுடைய பிரதமர் சொல்கிறார், கொரோனா லாக்டவுன் போல ஒரு லாக்டவுனுக்கு நம்ம ஆயத்தமாக இருக்க வேண்டும், தயாராக இருக்க வேண்டும். நமது மனங்களை வந்து நம்ம அதுக்கு தயாராக வச்சுக்கணுங்கிறாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த கொரோனா லாக்டவுன்ல எவ்வளவு கஷ்டங்களை நம்ம அனுபவிச்சோம், எவ்வளவு பொருளாதார பின்னடைவுகளை நம்ம சந்திச்சோம். ஒவ்வொரு குடும்பத்திலையும் எத்தனை பேருக்கு கொரோனா நோய் வந்து செத்தவனை விட இந்த ஊரடங்கால் செத்தவனோட எண்ணிக்கை அதிகம். இதான் உண்மை. அப்படி அந்த மாதிரி ஒரு ஊரடங்கு இந்த பெட்ரோல் தட்டுப்பாடு வரும் பொழுது வரதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது நிச்சயம் வரும் அப்படிங்கறத நமது கணிப்பும் கூட. அப்படி ஒரு விஷயம் வந்ததென்றால் ஒவ்வொருத்தவங்களும் தெரிந்து கொள்ளுங்கள், பனைமரம் ஒரு 10 பனைமரம் இருக்கிற இடத்துல நீங்க வாழ்ந்தீங்கன்னா நீங்க வாழ்ந்துருவீங்க. ஏன்னா பனைமரம் என்பது முழுக்க முழுக்க தற்சார்பு மரம். மற்ற மரங்கள், மற்ற பயிரினங்கள் இவைகள் எல்லாம் விட பனைமரம் அப்படி சண்டை போட்டு ஒரு நாட்டை நீங்க அடைஞ்சிட்டீங்கன்னா உங்க நாட்டுக்கான பொருளாதாரத்துக்கு என்ன போவீங்க? அப்ப உங்களால அந்த பொருளாதாரத்தை கட்டமைக்க முடியாது. அதனால இருக்கக்கூடிய இந்த இலங்கைக்குள்ள இணைஞ்சு போனீங்க அப்படின்னா இந்த பொருளாதார தட்டுப்பாடு பிரச்சனை எல்லாம் இல்லாம நீங்க வாழ்ந்துக்கலாமலன்னு ஒரு கேள்வியை ஒரு ஐரோப்பால இருந்து வந்த ஒரு நபர் கேள்வி முன்வைக்கிறார், ஒரு பத்திரிகையாளர். அப்ப